மல்லிய தொரத்துறதுக்காக இங்க பல விஷயங்கள் நடந்துமே கூட, அந்த ஒரு விஷயத்தினால எந்த ஒரு பலனுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில மல்லி இருந்துட்டு இந்த சுடரோட சுயரூபத்த எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வந்துர்றாங்க. அந்த வீடியோலாம் வெளிய வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஆதாரங்கள் எல்லாமே வெளிய வந்ததுக்கு அப்புறமா, உண்மையிலேயே நம்ம மல்லி எதுக்காக இத்தன நாளா போராடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல, ரேணுகா இல்லன்னு சொல்லிட்டு, அவ்ளோ தூரம் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சாச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, எதிர்பார்க்காத அளவுக்கு பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம விஜயா இருந்தாலும் சரி, கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே உண்மையிலேயே முழுசா நம்புனாங்க. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா தான். நம்மளோட சொத்தே திரும்ப வந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் அன்போட, பாசத்தோட வரவேற்த்தாங்க. ஆனா, அது எல்லாமே போலி தான். அதாவது இங்க வந்திருக்கவ வந்து போலியான ரேணுகா அப்படின்ற ஒரு விஷயம் இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இங்க நம்ம மல்லி அடுத்தடுத்த வேற லெவல்ல மாஸ் காட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சுடரோட கழுத்துல விஜய் தாலிய கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னலாம் பண்ணணும்னு நெனச்சாங்களோ, அதாவது இது எல்லாமே எதிர்பார்த்து பண்ணல. ஆன் த ஸ்பாட் நம்ம மல்லி மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம எல்லாருமே நம்ம மல்லி சொல்றத கேட்கிற அளவுக்கு இப்ப நடந்துடுச்சு. ஏன்னா மல்லி இத்தன நாளா இவங்க எல்லாருமே சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம மல்லி சொல்றத தான் எல்லாருமே கேட்டாங்க. என்னதான் இடையில இடையில இவங்க பேசணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாலுமே கூட, அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம மல்லி நடக்கவே விடுறதில்ல. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னா, அது வந்து விஜய் இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி வந்துட்டு வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டாங்க. அடுத்தபடியா என்ன ஆகப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சுடரோட சுயரூபம் எல்லாமே வெளிய வந்து, மல்லி இந்த சுடரோட சுயரூபத்த அதாவது அதுக்கான எவிடன்ஸ் என்னென்ன காட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே காட்டிட்டு, கடைசியில இங்க இருக்கக்கூடிய சுடரோட சுயரூபத்த வந்து வெளிய கொண்டு வந்துட்டு, இங்க நம்ம கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே அதாவது நிஷா இருக்கா இல்லையா? நிஷா இருந்துட்டு என் அக்கா தான் வசத்தி. என் அக்காவுக்காக நான் எத வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தா. இப்போ நம்ம ரேணுகாவ இந்த கதிரேசனும், நிஷாவும் எந்த இடத்துல வச்சு பார்த்தாங்களோ, அந்த ஒரு இடத்துல இப்போ மல்லிய வச்சு பார்க்க போறாங்க. அதே மாரி இங்க சொந்த பந்தங்கள்லாம் கூடியிருக்கிற நிலைமையில, அந்த ஒரு இடத்துல உண்மையிலேயே கதிரேசனும், நிஷாவும் இப்படி ஒரு டெசிஷன எடுத்து, இப்போ மறுபடியும் நம்ம விஜய் மல்லியோட கழுத்துல தாலிய கட்டுற மாரி செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அவங்க 2 பேரும் வந்துட்டு, நம்ம மல்லியும், விஜயும் ரொம்ப நாளைக்கு அதாவது இன்னும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. இத்தன நாளா தன்னோட பொண்ணோட வாழ்க்கைய வந்து பறிச்சுக்கிட்டு ஒருத்தி அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மனவேதனை இந்த அ அ கதிரேசனுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ அது எல்லாமே பறந்து போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம மல்லிக்கு இப்போ ஆசீர்வாதமும் கிடைச்சிடுச்சு அப்டின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி நடந்துச்சு? இந்த சுடரோட சுயரூபத்த எப்படியெல்லாம் நம்ம மல்லி தெரியப்படுத்துனாங்க? கடைசில எப்படி இந்த கதிரேசனும், நிஷாவும் வந்துட்டு மல்லிக்கு சாதகமா இப்படி மாறுனாங்க? அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த அடுத்தடுத்த வர சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதே மாரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒரு யூகம் தான். ஒரு வேள நடந்துச்சு அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்த மறக்காம கீழ கமெண்ட்ல தெரிவிங்க. அதே மாதிரி இப்படி வந்து அதாவது அடுத்தடுத்து இப்படியெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள தோணும் இல்லையா? அதாவது மல்லி வந்து இந்த மாரி பண்ணியிருந்தாய்க்கும், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. இல்ல இந்த சுடரோட சுயரூபத்த வந்து வெளிய கொண்டு வந்தது கரெக்ட்டான ஒரு வே தான். இது எல்லாமே சூப்பரா தான் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி நினைக்கிறவங்க, மறக்காம கீழ ஒரு ஹார்ட்ட போட்டாச்சு கூட வந்து தெரிய வைங்க. அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே சமயத்துல உங்களோட மொபைல்ல எவ்ளோ சார்ஜ் பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி இங்க எல்லாமே வந்து இந்த சுடர் நெனச்ச மாரி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா மல்லி ஒரு சின்ன மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்படி எல்லாமே கதை மாறும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவங்கள் நடந்துருச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்காத அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கும்போது தான் உண்மையிலேயே சுவாரஸ்யமா இருக்கும். கடைசியில நம்ம மல்லி, மனோகர் வந்து இத்தன நாளா எங்க போயிருந்தாரு அப்படின்ற விஷயமே யாருக்குமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் கேப் தான். பட் இருந்தாலுமே கூட மல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மனோகர் எங்க போனாரு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. மனோகர் தான் இப்போ நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சு, உண்மையிலேயே இந்த சுடர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து இங்க ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கிறாரு. அப்பதான் எல்லாருக்குமே உண்மை புரிய வருது. அதே மாதிரி
மல்லி எந்த இன்டென்ஷனோட இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம மல்லி சொல்லக்கூடிய விஷயம், அடுத்தது நாகு, பாபு இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், என்னதான் நீங்க எல்லாருமே மல்லிய வெறுத்து ஒதுக்குனாலுமே கூட, உண்மையிலேயே விஜயோட வாழ்க்கைக்காகவும், அதே மாரி வெண்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, வெண்பாவோட வாழ்க்கைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மல்லி அவ்ளோ தூரம் வந்து போராடிட்டு இருந்தா. இங்க இருக்கக்கூடியவ சுடர் தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவ்ளோ வந்து போராடிட்டு இருந்தா. ஆனா நீங்க யாருமே நம்பவே இல்லையே. மல்லியால தான் இது எல்லாமே நடந்துச்சு. இந்நேரத்துக்கு வந்து இந்த சுடரோட கழுத்துல விஜய் தாலிய கட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சு போச்சு. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மல்லி கண்டிப்பா இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையையும் இழக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது தான். இத கேட்டு அதாவது இங்க நடக்கிற விஷயங்கள பார்த்துட்டு, அடுத்ததா அத கேட்டுட்டு, உண்மையிலேயே இப்போ மல்லிய வந்து ரொம்ப இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி கதிரேசனும், நிஷாவும் இருந்துட்டு நம்ம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாரி நாங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். உண்மையான எங்க அக்கா ரேணுகான்னு நெனச்சு நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி கதிரேசன் இருந்துட்டு, உன் கண்ணு முன்னாடி அந்த சுடரோட கழுத்துல விஜய் தாலி கட்டுறத பார்க்கணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்தா இல்லையா? ஆனா அவ கண்ணு முன்னாடி விஜய் உன்னோட கழுத்துல மறு தாலி கட்டுறத பார்க்கணும். அதே மாதிரி எங்களுக்குள்ள அதாவது இதுக்கு முன்னாடி உனக்கும் அதாவது உன்ன வந்து இப்போ என் பொண்ணா பார்க்குறேன் அப்படின்ற மாரி கதிரேசன் சொல்றாரு. என்னோட மூத்த பொண்ணா பார்க்குறேன்னு சொல்லிட்டு, நிஷாவும் நான் என்னோட அக்காவா பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களோட கண்ணு முன்னாடி இந்த கல்யாணம் நடக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த மாரி நடக்கல அப்படின்ற மாரி சொல்லி அவங்க கண்ணு முன்னாடி இந்த கல்யாணத்த நடத்த போறாங்க. அவங்களோட ஆசீர்வாதமும் இப்போ மல்லிக்கு கிடைச்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.